Hi, my dear imaginators. Welcome to my channel, Tamil K-popers. Which is residency part 19. போலாமா எபிசோட் 19. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்ன ஸ்பெஷல்னா மை பர்த்டே. இட்ஸ் மை பர்த்டே. ஸோ கமெண்ட்டில் விஷ் பண்ணிடுங்கடா சில குட்டீஸ். ஓகே ஃபைன், கதைக்குள்ளே போகலாம். என்ன ரொம்ப டிலே ஆகுது அப்படின்லாம் வந்து கேட்காதீங்க. நான் வந்துட்டு ஒர்க்கிங் உமன். ஓகே, ஒர்க்கை பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், ப்ளஸ் வந்து ஒரு ஹாபியாக இந்த விஷயத்த பண்ணுறோம். நமக்கு ஒரு ஒரு 10 பேர் அப்படியே வந்து ஒரு அக்கா நல்லாயிருக்கு உங்கள் ஸ்டோரி அப்படின்னு சொல்லும்போது ஒரு நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும்போது அது ஒரு மனசுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லோன்லினஸ் வாழ்க்கை, ஒரு எம்டி லைஃப்பில் ஏதோ சம்திங் ஒரு ஆட் ஆன மாதிரி ஒரு லூப் லைஃப்பில் சம்திங் நான் கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு இப்படி உள்ளே வரேன் அப்படின்னா அது வந்து உங்களுடைய நான் போடுற அந்த வீடியோவும் அந்த கதையும் அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸும் தான். அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் தான் எனக்கு வந்துட்டு ஓகே நம்ம ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஓகேயா, கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, நீட் டு லிவ் அப்படிங்கிற ஒரு ஃபீல். ஓகேயா, ஏன்னா அவ்வளோ எம்டினஸ், நத்திங் டு டூ. காலையில் எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், நேராக ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஆஃபீஸ்லேருந்து வேலையை பார்க்குறோம், வீட்டுக்கு வரோம், தூங்குகிறோம், மறுபடியும் வந்துட்டு எந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம். இப்படி இருக்க ஒரு லைஃப் ஸ்டைலில் சம்திங் அதை விட்டு வெளியே வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஒரு கதை எழுதுறதோ ஒரு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு மறுபடியும் போகிறேன் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து எனக்கு ஒர்க் ப்ரெஷரையும் தாண்டி நான் இதை பண்ணும்போது டிலே ஆகத்தான் செய்யும், வேறு வழி இல்லை. ஓகே, ஐம் சாரி, அது மட்டும் தான் என்னால் கேட்டுக்க முடியும். ஓகே ஃபைன், நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் என்ன ஆயிருக்கும், நம்ம பசங்க வந்துட்டு நம்ம டே வந்துட்டு செம்ம கோவத்தில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் மண்டை குழம்பி போய் அந்த 2 பசங்களை வந்து கொன்று இருப்பான். ப்ளஸ் இப்போ ஜேகே வந்துட்டு வீட்டில் இல்லை, ஐயா வந்துட்டு எங்கேயோ ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்ட்டு வெளியே போயிருக்கா. அப்படி இந்த பக்கம் வந்து பாட்டிமாங்க அந்த 2 பசங்க, அதில் ஒருத்தன் வந்துட்டு ஒரு பாட்டிக்கு பையன், ஒருத்தன் வந்துட்டு ஒரு பாட்டிக்கு பேரன். ஓகே, அவங்க எங்கள் பிள்ளைங்களை வந்து கொண்டுட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வந்து இந்த செக்கச்சிவந்த வானம் படத்தில் துர்கான்ற ஜோதிகா வந்துட்டு பேசும் தெரியுமா, நல்லா இருப்பீங்களா தம்பி, நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அது எப்படி சொல்கிறது, அந்த மொமெண்ட் அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஜோதிகா வந்துட்டு செம்மையாக இருக்கும். அதாவது அவனை வந்து ரொம்ப நாளாக தம்பியாக வளர்த்துட்டு அவங்க அப்பாவை அவன் கொன்னுடுவான். யார், நம்ம எஸ்டிஆர் தான் கொன்னுடுவார். அப்போ வந்து ஒரு மாதிரி அந்த கோவத்தில் இதில் வந்து பேசணும், ப்ளஸ் வந்து மரியாதையும் வந்து கலைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஜோதிகா. நல்லா இருப்பீங்களா தம்பி, நல்லா இருப்பீங்களான்னு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் பாட்டிமாவும் இருக்காங்க. எல்லாமே நம்ம எடுத்து வளர்த்த பிள்ளைங்க தான், அதில் ஒன்று வந்து இப்படி இது பண்ணிடுச்சுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவனா வந்து எங்களை காப்பாற்ற போகிறான், என்னக்கா வந்து நீங்கள் முடிவு பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அவங்க அக்கா மேலேயும் அவங்களுக்குள்ளே இருக்க மரியாதை. ஓகேயா, அதெல்லாம் வந்து இது பண்ணி கேட்குறாங்க, நீங்கள் வந்து டே இப்படி பண்ணதுக்கு என்ன வந்து பதில் சொல்ல போகிறீங்க, அதுவும் இல்லாமல் கொன்னது யார், ஜேகே தானே. அவன் வந்துட்டு இன்டென்ஷன் இல்லாமல் கொன்னானா ஒன்று பயந்து செஞ்சு இருந்திருப்பான். ஆனால் அவன் என்ன பண்ணான், எனக்கு வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக பவர்ஸ் வேணும், என் தங்கச்சிக்கும் பவர்ஸ் வேணும்னு கொண்டு வந்து நிறுத்தினான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டேவும் செம கோவத்தில் இருக்கான். அப்போது இந்த பக்கம் எனக்கு இருக்க கோவம், அதை பற்றி என்ன சொல்ல போகிற, எங்கள் பிள்ளைங்க வந்து செத்ததுக்கு என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி டேங்கிட்ட கேட்க, ஜேகே எங்கேயோ வெளியே போயிருக்கான் ஃப்ரெண்டை பார்க்க. அந்த நேரத்தில் தாத்தா ஒரு பொண்ணு இருப்பாள், அவளை யூஸ் பண்ணி தான் டெலிபதி அவள் பவர் இருக்கும், அவளை யூஸ் பண்ணி தான் அவர் ஒரு வாட்டி அவர் பொண்ணை பார்க்குறதுக்காக போயிருப்பார்ல, அந்த பொண்ணை வந்து யூஸ் பண்ணி ஜேகே எங்கே இருக்கானோ அவனை இங்கே வர வேணான்னு சொல்லிவிடு, இங்கே நடக்கிற பிரச்சனை வந்துட்டு அவனுக்கு வந்து இங்கே நடக்கிற பிரச்சனையை பற்றி இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லவும் ஜேகேக்கும் அந்த பொண்ணு இன்ஃபர்மேஷன் பண்ணிடுச்சு. ஓகே, இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிடுச்சு. ஆனால் அவன் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான். ஓகேயா, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம டே அண்ணா தானே நம்ம என்ன பண்ணிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துடுறான். உள்ளே வர ஜோயா அழுதுட்டு, அண்ணா டே அண்ணா உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு அப்படின்னு சொல்ல, டே அண்ணாக்கு நான் தான் டேயுபேவை ரூமில் இருக்காங்கன்னு சொன்னால் என் மேலேயும் கோவப்படுவாரா அப்படின்னு சொல்லி ஜோயா வந்து கேட்க, இல்லை நீ சொல்லக்கூடாது, என்ன ஆனாலும் சரியா, எல்லாம் தெரியும், டே அந்த 2 பேரை கொண்டுட்டானாமே
ஆமா அண்ணா. சரி நீ ஒண்ணும் பேசாத. அண்ணன் நான் பார்த்துக்கிறேன். சரியா? அப்படின்னு சொல்லி அதுங்க 2ம் ரொம்ப பெரிய வயசுலாம் இல்லைல்ல. என்ன சொல்லுங்க, ஜேகேக்கு அப்போ 14 வயசு. இவளுக்கு ஒரு 5 வயசு ஏதோ கம்மி அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். எனக்கு வயசெல்லாம் சுத்தமாக மறந்தே போச்சு. என்னத்த நான் சொன்னேன்றதே. சரி ஓகேயா, இந்த மாதிரி வந்து இருக்க இவங்க வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதான்னு சொல்லி ஹக் பண்ண கத்துறான். ஜங்குக் வீட்டுக்கு வந்து தெரிஞ்சு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி இது பண்ண ஜோயா அதுக்கே பயப்படாத பயப்படாத, நீ எதுவும் பேசாத வா அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சி ஜோயா கைப்பிடிச்சி கூப்பிட்டு போக ஜேகே போயிட்டாங்க நிற்க. அண்ணா அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல, அப்படி கூப்பிடாத, அன்னைக்கு என்ன நடந்துச்சு, நீ நீ ஏன் என் டேயுவை கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணா அது அது வந்து அவங்க என்னை கொன்றுவேன்னு சொன்னாங்க, அதனால தான் அண்ணா அப்படின்னதும், டேய் உன்னை நம்பியிருப்பால, நீ அவளை காப்பாற்றுவேன்னு அவள் உன்னை நம்பி தானே வந்திருப்பா. இல்லைண்ணா நான் ட்ரை பண்ணேண்ணா, ஆனால் பாத்தியா இங்கே பாரு, அந்த பொண்ணை என் பசங்க எதுவும் பண்ணலை, ஆனால் நீ அவங்கள கொன்னுட்ட, இவன் தான் அவனை கொன்று இருக்கான், நீ இவனை மட்டும் சும்மா விடுற அப்படின்னு சொல்லி பாட்டிங்களும் வந்து கத்த. அதுவும் இல்லாமல் உன் டேயு திரும்பி வர முடியாத அளவுக்கு இவன் அவளை அடிச்சிருக்கான், முகத்தெல்லாம் செதைச்சு அப்படின்னு சொல்லவும் ஜேகே பார்க்குறான். இல்லைண்ணா நான் எதுவும் பண்ணல, ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நான் கழுத்தை மட்டும்தான் வெட்டினேன், அவங்க 2 பேரும் தான் டேயு அடித்தாங்க, அவங்க வழியில் கதறினாங்க. சொல்கிறப்பவே அப்படியே காதை மூடிக்கிறான். நோ போதும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கன்னத்தில் பலான்னு ஒரு அடி, பக்கத்தில் தூணில் போயிட்டு விழுறான் ஜேகே. ஜோயா பார்த்துட்டு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறா. அண்ணா என்ன பண்ணுறீங்க, பாவம் குக்கி அண்ணா அப்படின்ட்டு அது அழுக. நேரா போயிட்டு ஜேகேயை தூக்குறான். உன்னை என் தம்பி போல தானடா ட்ரீட் பண்ணேன், ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அவன் அடிக்க. அம்மா இல்லை விடுங்க, அவங்க சாரி இங்கே பாட்டி வந்துட்டு அமைதியாரு வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் காம் டவுன் பண்ண பார்க்குறாங்க. இருந்தாலும் அவன் கோவப்பட்டுட்டே இருக்கானா. இதுவும் இல்லாமல் நம்ம பாட்டிக்கு 2மே அவங்க வயிற்றில் பிறந்த குழந்தைங்களோட பேர பசங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்க உள்ளே வர. ஆனால் அம்மா என்ன பண்ணுறாங்க, இல்லை விடுங்க, அவன் கோவம் தீர வரைக்கும் அவன் அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இது மோசமான பொம்பளையாக இருக்கும் போல். தாத்தா பார்க்குறாரு, அடைச்ச என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நிறுத்து அப்படின்னு சொல்லி கத்த முடியாது அப்படின்ட்டு இவன் எதிர்த்து கத்துறான். அப்போ அந்த 2 பாட்டியில் ஒரு பாட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, வாயில் ஏதோ மந்திரம் போல் அவங்க அப்படியே வந்து போட்டுட்ருக்க. அதுக்கேற்ற மாதிரியே டேயும் வந்துட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது வந்து இதை பண்ணலை, நாம் அந்த ஒரு மாதிரி அந்த வெஞ்சன்ஸ் தீக்கிறதுக்காக பாட்டி தான் இந்த குழந்தைய வந்துட்டு ஏதாச்சும் ஆனாதான் நம்ம மனசுக்கு வந்து சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு மைண்டை, அவங்களுக்கு தான் பவர் இருக்குல்ல, அவன் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற பவரை வந்து போட்டு ஒரு மாதிரி வந்துட்டு நம்ம வாரிசுங்களுக்கு நடந்தது அக்கா வாரிசுங்களுக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேயா, போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லி பாட்டி வந்துட்டு கத்தவும் இவங்க பயந்துடுறாங்க. இவங்க பயந்து அந்த மந்திரத்தை ஸ்டாப் பண்ணதும் அப்படியே ஒரு செகண்ட் பார்க்குறான். ஃபியூ செகண்டு அப்படியே சுற்றி புற்றி பார்த்துட்டு ஜேகே வந்து பார்க்க ஃபேஸ்லாம் அடிபட்டு ரத்தம் வர டக்குன்னு குக்கி குக்கி அப்படின்னு சொல்லி தொட போக அவன் தள்ளி போயிடுறான். அகைன் இவங்க ஸ்பெல் போட ஆரம்பிச்சிடுறாங்களா. அடிக்க போக பாட்டி என்ன பண்ணுற நீ, அவனும் சாகணும், என் டேயு போன இடத்துக்கு அவனும் போகணும் அப்படின்னு கத்தவும், நீ ஏன் இது போல் பண்ணுற, உன் டேயு எங்கே போனா, ஏன் இந்த வீட்டில் யாருமே அவங்களோட பார்ட்னரை க்ளோஸ் பண்ணது இல்லையா, அது போல் நினச்சிக்கோ, கொஞ்ச நாள் தானே, இன்னும் 10வது பலி கொடுக்க நேரம் கூடிய சீக்கிரம் நெருங்கி கூட வரலாம்லப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, இப்போ தான் அம்மா சொன்னாங்க டேயுவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி, அவள் போனது தானே அப்படின்னு சொல்லவும், இல்லை அப்படி இல்லை, அவளோட சோலை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி டார்க் வேர்ல்டுக்கு முறைப்படி பூஜை பண்ணி அனுப்பிட்டோம், ஆனால் எங்களால் காப்பாற்ற முடியல, அதுக்கு என்ன காரணம்னா அப்படின்னு பாட்டி சொல்ல வர அதுங்களையும் அம்மா வந்துட்டு குறுக்க வந்துடுறாங்க. டேயோட அம்மா, இல்லை வேணாம், அது அவள் ஃபேஸ் எல்லாம் ரொம்ப செதஞ்சு போயிருந்துச்சுப்பா, அதனால தான் அவளை எங்களால் அப்படின்னு சொல்லி அந்த பாடியை எங்களால் டேயோட பாடியை இது பண்ண முடியல, நாங்கள் ஏதோ சமாளித்து டேயுவோட அப்பா கிட்ட கொடுத்துட்டோம், ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் அந்த பாடியை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டேயுவோட அப்பாட்ட கொடுத்து அதை வந்துட்டு முறைப்படி அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த பாடிக்கு வந்துட்டு பண்ணிட்டாங்க போல். ஓகேயா, இப்போ எப்படி சொல்கிறது, இது வந்து லாஜிக்காக நான் விட்டுருந்தேன்,
அப்படியே வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. இவங்களே இவங்க வீட்டுக்கு அப்படின்னா ஊர்க்காரங்க சண்டைக்கு வருவாங்கல்ல. எப்படிம்மா வந்துட்டு நேத்து கல்யாணம் ஆகி இன்னைக்கு பிள்ளைக்கு என்னாச்சு அப்படின்னா, இவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு மேஜிக் மாரி போட்டு செஞ்சு, அந்த பொண்ணு ஏதோ கீழ விழுந்து இதுவாயிடுச்சு. அத பார்த்துட்டே இவங்க வந்துட்டு அவனுக்கு வந்து இதுவாயிட்டான். என்ன கொலாப்ஸ் ஆயிட்டான். இன்னும் கண் முழிக்கவே இல்ல அப்படிங்கிற மாரி ஏதோ சமாளிச்சு, கொண்டு போய் பாடிய வந்துட்டு அவங்க அப்பா, அம்மா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஓகேயா? ஸோ இந்த பக்கம் மறுபடியும் கதைக்குள்ள வந்தோம் அப்படின்னா, நீ நிறைய மந்திரங்கள படிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். எப்படி டேயுவோட சோல கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா, இவன அப்படின்னு சொல்லி பார்க்க, ஆள காணோம் ஜேகேய. தாத்தா அவன அங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டாரு. தாத்தா வலிக்குது அப்படின்னு சொல்லி, மெதுவா போங்க அப்படின்னு இது பண்ண, டேய் டைம் இல்லடா அதுக்கெல்லாம். அவன் திரும்பி வந்தானா அவன கொன்னே போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு இங்கேருந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்ல, தாத்தா சொல்றத கேளு அப்படின்னு சொல்லி, என்ன தாத்தா சொல்றீங்க? நான் அவன் இது பண்ணேன், சொல்றத கேளு அப்படின்னு சொல்லி, என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போறாரா. தாத்தாவையும் காணோம், பேரனையும் காணோம். ஸோ தேடுறாங்க. இந்த பாட்டிங்க போங்க, அவங்க எங்கே இருந்தாலும் கூப்பிடுவாங்க, இன்னைக்கு அவன் உயிர் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த வெஞ்சன்ஸ் திக்கிற ஒரு பாட்டி வந்து ரொம்ப வந்து இதுவாக பேசிக்கிட்டு இருக்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் அவன் உயிர் போகும். இந்த அவனையும் கொல்லுவான். இந்த பலி எல்லாம் முடியட்டும், அப்புறம் இருக்கு நம்ம பசங்க திரும்பி வரட்டும், நம்ம இவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டிங்க அதுங்களும் அவங்க பசங்க மாதிரியே கொஞ்சம் உஷாராயிடுச்சுங்க போல். அதாவது மூத்த அந்த நம்ம பெரிய பாட்டி அவங்களோட ஃபேமிலி மட்டுமே வந்து அடுத்தடுத்து ராஜாங்கம் பண்ணணும்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க போல். பாட்டி எதிரிட்ட இருந்து குடும்பத்தை காப்பாற்ற பலி கொடுத்து மந்திரம்லாம் வந்துட்டு மந்திர சக்தியெல்லாம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தா, இங்கே சிலர் வந்துட்டு பாட்டிக்கு எதிராகவே பிளான் போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி ராத்திரி அதுக்கான சில பூஜைகள்லாம் பண்ணணும். அந்த ஜங்குக்கு வந்துட்டு இறக்குற வர மைண்டில் இருக்க இந்த ரிவெஞ்ச் அது வந்து மாறிடக்கூடாது. அதுக்கு ஏற்றா போல் வந்துட்டு என் மந்திரத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து சொல்ல, கண்டிப்பாக பண்ணலாம் அக்கா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்களும் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாது, நான் உங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் செல்ல குட்டீஸ். ஓகேயா? ஸோ செல்லக்குட்டீஸ் புரிஞ்சுதா? டேயுங் கோவத்தில் இருக்கான், ஆனால் அதுக்கு காரணம் இந்த பார்ட்டிஸ் தான். ஓகே, டேயுங் மைண்டில் எப்படி வந்துட்டு யூனா மைண்டில் இருக்க மெமரிஸ் எல்லாம் மறைக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு சக்தி இருக்கோ, அதே போல் மைண்டுக்குள்ளே இல்லாத ஒரு வெஞ்சன்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஓகே, ஸோ அதனால தான் வந்து ஜேகேயை தாத்தா ஒழிச்சு வச்சுருந்துருப்பாரு. நம்ம அவனை தேட ஆரம்பிக்கிறப்போ டேயோட அப்பா குக்கி மட்டும் வந்துட்டு 10 வருஷம் தலைமறைவாக இருந்தால் அவனை வந்து நீ எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்களா, ஜேகே எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு ஒரே ஒரு வழி இருக்குது, அவன் வந்து உயிர் தப்பிக்க அப்படிங்கிற மாதிரி அப்படி மட்டும் புள்ள பண்ணிட்டானா அவன் தப்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்த மிரரில் டேயோட அப்பா வரும்போது ஜேகேக்கும் அவர் சப்போர்ட் பண்ணியிருப்பார். அப்போ குக்கியும் வருவான்ல, அவனையும் பல வருஷம் கழித்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டிருப்பான்ல. ஸோ அப்பா நல்லவர் தான். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, தாத்தா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கார் போல். அவன் மட்டும் 10 வருஷம் வந்துட்டு தலைமறைவாயிட்டானா அவனை வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி அந்த மொத்த கோட்டையவும் குக்கி தேடுறேன்னு வெறி பிடிச்ச போன மாதிரி பெரட்டி போட்டிருப்பான். அண்டு இன்னொரு விஷயம், டேயுக்கு நடந்தது ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லி, ஓகே இது மறுபடியும் எழுதி வச்சுருக்கேன். ஓகே ஃபைன். அது வந்து அவங்க பாடியை வந்து ஒப்படைச்சிருப்பாங்க இல்லையா. அவன் டேயுக்கு வாக்கு கொடுக்குறான். அவளுடைய இதுக்கு கல்லறைக்கு போயிட்டு உட்காந்துட்டு, உன் சாவுக்கு காரணமான எல்லாரையும் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி பாவத்தை ஜோயா குட்டியை வந்துட்டு பக்கத்தில் வச்சுட்டே அவர் வந்துட்டு சொல்ல, அவள் அலறா, குக்கி அண்ணாக்கு ஆபத்து, தனக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லி அவள் புரிஞ்சுக்கிறா. ஆனால் பக்கத்தில் ஜோயா அது அப்படியே பயந்து போய் உட்காந்துருக்கு. அவட்ட வந்துட்டு பார்த்துட்டு, ஜோ நீ அழாத, அண்ணன் நான் இருக்கேன், என்ன நான் பார்த்துக்கிறேன், உனக்கு நான் இருக்கேன், அவன் கிடக்குறான், அவனை விடு அப்படின்னு சொல்லி ஜோயா மேலே இருக்க அந்த அந்த ஒரு அக்கறை, அந்த ஒரு பாசம் அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் என்ன செய்ய, மேபி ஜோயாவும் இதில் வந்துட்டு சம்மந்தப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சால் அவன் எப்படி வந்து என்ன வந்து பண்ணுவான் அப்படிங்கிறது தெரியல. அவன் மேலே இப்போ இருக்க பாசம் அதை காட்டுவானான்னு தெரியல இல்லையா. குழந்தை, அதனால் ஒரு குழந்தையா யோசிங்களேன், ரொம்ப மெச்சூர்டெல்லாம் யோசிக்கக்கூடாது. குழந்தையா எப்படி அது யோசிக்கும்? இல்லை நம்ம வந்து சொன்னோம்னா நம்ம மேலேயும் அண்ணா கோவப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா எதுவும் பேசலை, அப்படியே அமைதியாக இருக்கா. குக்கிக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, ஒளிஞ்சு வாழ்ந்தால் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனை பல வருஷம் மறைச்சி வச்சு பார்த்துக்கிறது தாத்தா தான். அவனும் எத்தனையோ கண்ட்ரி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான். அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரோடைய அந்த ஒரு இவங்க சொல்லுவேன் இல்லையா,
ஒய்ஃபு அவங்களும் வந்து வேறு ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்துட்டு இந்த அவங்க கிட்ட இருக்க பவரை யூஸ் பண்ணி இந்தந்த இடத்துல தான் வந்து இவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்க இவன் வந்து வந்து ஆளை அனுப்புகிறான் கொல்றதுக்கு செய்கிறதுக்கெலாம் பிடிச்சிட்டு வர்றதுக்கு அந்த மாதிரி. ஆனால் வந்து எப்படியோ ஜேகே அவனுக்கு அந்த கனவுல வர அந்த பவரை யூஸ் பண்ணி ஃப்யூச்சரை கணிக்கிற பவரை யூஸ் பண்ணி தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். இருந்தாலும் இவன் எப்படி இவ்வளோ ஸ்மூத்தாக எஸ்கேப் ஆகுறான் அப்படிங்கிறதும் இருக்குது இல்லையா? ஏன்னா இத்தனை பேர் நம்ம ஜேகே வந்துட்டு கட்டம் கட்ட. ஆனால் ஐயா வந்துட்டு அவர் கூட ஒரே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அப்பாவியான ஒரு நண்பரை மட்டும் கூட வச்சுக்கிட்டு அவர் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கார் இல்லையா? அது எப்படி என்னங்கிறது தான் இதுக்கப்புறம் வரப்போகிற கதையில் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ அங்கே நடந்தது தாத்தா ஒளிஞ்சுக்க சொன்னதெல்லாம் ஜேகே சொல்லிகிட்ருக்க மெக்ஸு கேட்டுட்ருக்கா. அப்போது உன் அண்ணா மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிட்டானா அப்படின்னதும் ஆமாம், இப்போ டேயோட பாடி இல்லை, அதனால் என்னதான் டார்க் வேர்ல்டில் இருந்தாலும் இப்போது இந்த சடங்கு அதுக்கப்புறம் அவளோட சோலை மறுபடியும் பூமிக்கு கொண்டு வர முடியாதா அப்படின்னு சொல்லி மெக்ஸு டவுட்டு கேட்க ஆமாம் முடியாது, ஆனால் பாட்டி அதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்குறா. தெரில, அங்கே போனால் தான் தெரியும் அப்படின்னு ஜேகே சொல்ல ஆமாம் உன் தாத்தா அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படியே ஜேகே ஃபேஸ் ரொம்ப சோகமாக போகுது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இறந்துட்டார், அவர் இறந்ததை கூட என்கிட்ட சொல்லலை தெரியுமா யாரும். ஆனால் எனக்கு கனவுல வந்தார், என்னை பார்க்க வர சொன்னார். அவருக்கு ஏதோ ஆகிற போல் ஜோயாவை என்கிட்ட கையை பிடிச்சி கொடுத்து கூப்பிட்டுட்டு போக சொன்னார். எனக்கு அங்கே போனால் என்ன வேணால் நடக்கலாம் தெரியும், இருந்தாலும் அங்கே போனேன். அப்போ தான் அங்கே பார்த்தேன் தாத்தா இல்லை, உடம்பு சரியில்லாமல் எங்களை பற்றின கவலையிலே அவர் இறந்துருக்காரு. ஜோயா நிறையா நல்லா பெரிய பொண்ணாக இருந்தா, அவளை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவளுக்கு இருக்க பவர் அப்படி. நான் அந்த கெட்ட விஷயத்துலேயும் எப்படியாச்சும் ஜோயாவுக்கு பவர் கிடச்சிட்டா நல்லா இருக்கும்னு அந்த பூஜை அந்த பலி பண்ணுறப்போ அவளை கூட்டிகிட்டு போய் நிறுத்தினேன். அதுவும் நல்லதாக போச்சு. எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஹீலிங் பவர் என் ஜோயாவுக்கு வந்துச்சு. அதனாலே அவளை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் என்ன செய்கிறதுன்னு தெரில, அவளை அங்கே இருக்க வேணான்னு முடிவு பண்ணி கூட கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் கூட்டிகிட்டு வந்த எனக்கு அவளை சரியாக பார்த்துக்க முடியல. இங்கே என்னால் அவன் ரொம்ப ஜோயாவை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் கோவமாயிட்டான். என்னை வளைச்சு தேட ஆரம்பிச்சிட்டான். வளைச்சு என்னால் முடியல. நானும் எவ்வளோ தான் ஓடிட்டே இருக்குது. ஆனால் என் கூட சேர்ந்து ஜோயா அவள் பொம்பளை பிள்ளை, அவள் எப்படி ஓடுவா? அதனால தான் அவளை ஒரு சேஃபான இடத்துக்கு எங்கள் அம்மா சின்ன வயசில் சொன்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு அனுப்பினேன். கடைசியில் பார்த்தா அவள் பிரதரை கல்யாணம் பண்ணிக்க சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாச்சும் ஒரு காலை கட்டி போட்ட மாதிரி சே அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து இது பண்ண பயமாக இருக்குது. ஸோ கில்ட்டில் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி திரும்பி பார்க்க ஜோயா கையை பிடிச்சிட்டு இருக்கான். யூனா பக்கத்தில் இருக்கா. சரின்னு ஜேகே அப்படியே திரும்பிடுறான் அவங்கள பார்த்துட்டு. அப்போ தான் சடனாக மறுபடியும் இவன் திரும்பி பார்க்குறான், ஒன்றுத்த கவனிக்கிறான். என்னன்னு பார்த்தா அம்மா ஜேகே அப்படியே முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இவன் சொன்ன கதையெல்லாம் கேட்டுட்டு இவன் பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லி இவன் கூப்பிட அப்போ உன் தங்கச்சியும் காரணமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல இப்போவே டேட்ட அப்படின்னு சொல்லி அவங்க சீட்டை விட்டு எந்திரிக்க சடனாக பக்கத்தில் ஜேகேயோட ஃப்ரெண்டு அவங்க அம்மாவை ஏதோ இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணுற மாதிரி ஃபேஸை தன் பக்கம் திருப்பி அவங்க கண்ணை பார்த்து அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருக்க இந்த 7ஆம் அறிவு சூர்யாவை ஒருத்தன் வந்துட்டு ஹிப்னோடைஸ் இது பண்ணுவான் தெரியுமா, அது மாதிரி வந்துட்டு இவன் பார்த்துட்ருக்க யார் நம்ம ஃப்ரெண்டுக்காரன் அவன் உத்து பார்த்துக்கிட்டு இருக்க ஜேகேக்கு ஒரு நிமிஷம் அப்படியே கதி கலங்கிருச்சு. அவங்க அம்மா சீட்டை விட்டு எந்திரிக்கிற போது ஜோயாவும் வந்துட்டு காரணமா நான் போய் டேட்டை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ சடனாக ஃப்ரெண்டு அப்படியே ஹிப்னோடைஸ் பண்ணுற மாதிரி கண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மா அப்படியே வந்து காமா எதுவும் நடக்காத போல் அப்படியே சாஞ்சு உட்காந்துக்கிறாங்க சீட்டில். ஃப்ரெண்டு பார்த்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத சரியாகிடும் அப்படின்னு சொல்லவும் சரிடா அப்படின்னு சொல்லி தலையாடிட்டு அமைதியாக இருக்க மெக்ஸை பார்க்குறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒன்றும் இல்லை ஜேகே மேலே அப்படியே மெக்ஸு சாஞ்சிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத சரியாகிடும் ஓகேயா அப்படின்னதும் ஓகே கண்டிப்பாக
எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி பின்னாடி அவங்க டே அம்மா வந்து திரும்பி பார்க்க அவங்க அப்படியே சமத்தா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சீட்டில் வந்து படுத்துட்டு பக்கத்தில் ஃப்ரெண்டு பார்த்துட்ருக்கான். அப்படியே ஜேகேயை பார்க்குறான். ஒன்றும் இல்லை, அந்த பக்கம் திரும்புடா அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லி ஜேகேயும் கண்ணை பார்க்கணுமே, அந்த முட்டை கண்ணு பன்னி கண்ணு மொத்தமாக முழிச்சுக்கிட்டு பயத்தில் அவன் ஜஸ்ட்டு மிஸ்ஸு எல்லாத்தையும் விட்டு கேட்டு போய் உளறி இருக்குமே அப்படின்னு சொல்லி பயந்து போய் அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இனிமேல் மெக்ஸிக்கிட்ட கதை சொன்னாலும் பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் அப்படியே ஜேகே கையை பிடிச்சிட்டு அவள் வந்துட்டு அவன் தோள் மேலே சாஞ்சிட்டு அப்படியே வந்து படுத்திருக்காளா பார்க்குறான். பார்த்துட்டு மேக்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட, நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுற தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஏன் இதை பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, அதாவது எல்லாம் தெரிஞ்சு செஞ்சும் கொண்டு போய் கத்தி கீழே கழுத்தை நீட்டி படுக்கிற மாதிரி அவள் இது பண்ணிருக்கா இல்லையா, ஸோ அதனால் அவன் எதனால் இதை வந்து பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜேகேக்கு ஒரு டவுட்டு கேட்டுகிட்டே இருக்க, தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு, தட்ஸ் ஓகே, ஆனால் என் லவ்வை ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி மெக்ஸு ஜேகே கேட்க, இந்த ஒரு செடியில் ஒரு பூ கான்செப்டை நான் நம்ப மாட்டேன். நீ இப்போ காட்டுறது எனக்கான லவ். யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இது போதும். இந்த உலகத்தில் காதலிச்சவங்க யாரும் மனசார அந்த காதல் போனதுக்கப்புறம் மனசார மூவ் ஆன் ஆக முடியாது. அதில் நீ மட்டும் விதிவிலக்கா என்ன? நீ சொல்லு, நாளைக்கு நானா இல்லை யூனாவாங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நீ யாரை சூஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி மிக்ஸ் கேட்க ஜேகே பார்க்குறான். வாட், என்ன பார்க்குற? டப்புன்னு வார்த்தை வரலல்ல, நீ யாருன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு சந்தோஷம். ஏன் தெரியுமா, நீ என் பேரையும் சொல்லலை, அவள் பேரையும் சொல்லலை, 2 பேரையும் மனசில் நினச்சிட்ருக்க. அவளை காதலித்ததால் ஒரு வித தயக்கம், என்னை காதலிக்கிறதுனால ஒரு வித தயக்கம், கரெக்டா அப்படின்னு சொல்லி மிக்ஸி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து அப்படியே சீட்டில் சாய, நீ தான் பாவம் ரொம்ப இக்கட்டான ஒரு இடத்துல இருக்க. யோசிச்சு பாரு, நாளைக்கு கல்யாணம் ஆகிட்டு நான் மிஸ்ஸஸ் ஜேகேயா, அந்த வீட்டில் என்ன கேம் வரும்னு தெரியல, நான் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு வையேன், ஒரு பக்கம் நான், இன்னொரு பக்கம் யூனா, என்ன செய்வ அப்படின்னு சொல்லி இவன் கேட்கவும், ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் யூனாவா, ஏன் யூனா அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். என்ன நீ ஏன் யூனான்னு கேட்குற? என்ன உனக்கு புரியலையா? நீ தானே சொன்ன பாட்டி ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. உன் பாட்டி பண்ண ஏற்பாடு எனக்கு என்னவோ என் கெஸ்ஸு, என்னோட போலீஸ் மூளை என்ன சொல்லுதுன்னா, இப்போ யூனா நம்ம கூட வரதால அப்படியே ஜேகே திரும்பி மிக்ஸை பார்க்க, வாட்? ஆமாம், நீ சொன்ன கதையிலேருந்து என் போலீஸ் மூளை என்ன கெஸ் பண்ணுச்சுன்னா, ஏய் என்ன சொல்ல வர? நீ சொன்ன கதையிலே ஆன்சர் இருக்குடா, யோசிச்சு பாரேன். என்ன சொன்ன, அந்த இன்வைட் எப்படி உங்களுக்கு வரும்? காதலிச்சது தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த இன்வைட் வந்துட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி நான் உன்னை ஹக் பண்ணப்போ நீயும் என்னை ஹக் பண்ண, உனக்குள்ளே காதல் உணர்வு வந்தது தான் உனக்கு இன்வைட் வந்துச்சு அப்படின்னு சொல்லவும், சரி, அதே போல் யூனா டேக்கு நடுவில் ஏதாச்சும் ஹேப்பன் ஆகியிருந்திருக்கலாம்ல, ஆனால் அவன் டேயுவை, அதான் சொன்னனே, காதல் யார் மேலே எப்போ வரும்லாம் சொல்ல முடியாது. அப்போ அவன் யூனாவை லவ் பண்ணுறானா? மேபி இருக்கலாம். அப்படி இல்லைனா எதுக்கு டேக்கு இன்வைட் வரப்போகுது சொல்லு? ஆமாம்ல, ஆனால் யூனா, ஏய் என்ன என்ன யூனா எக்ஸுமா, அதுவும் இல்லாமல் சிஸ்டர் வேற, சும்மா இரு, அந்த பொண்ணுக்கும் ஒரு வாழ்க்கை அமையணும்ல, அதுக்கெல்லாம் மேலே உசுரை காப்பாற்ற ஓடிட்டு இருக்கும்போது கூட துணைக்கி யாராவது இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி மிக்ஸு சொல்ல, இவன் பார்க்குறான், அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் யூனாவை லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி திரும்பி அவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்க, மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி பார்த்தா டே தோல் மேலே யூனா அப்படியே சாஞ்சிட்டுக்கா, தூங்கிட்டா போல், அதனால் தோல் மேலே சாஞ்சிருக்கா, பார்த்தல அப்படின்னதும், ஆனால் யூனா எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவ, அவளை எப்படி? மிக்ஸு பார்க்குறா, டோன்ட் வரி, எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, டேயு திரும்ப வர்றதுக்கும் உன் பாட்டி மேபி எனக்கு இல்லை யூனாவுக்கு 2 பேர்த்துக்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஸ்கெட்ச் போடுவாங்க அப்படின்னு சொல்லி மிக்ஸு சொல்ல, இவன் பார்க்குறான், ஏய் என்ன சொல்கிற? ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம், ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே ஜேகே தோல் மேலே சாய,
இல்லை இல்லை உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஆ எனக்கு என்ன ஆகும்? ஏய் நான் எப்படி சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி இவ கேட்க, ஜேகே பார்த்துட்டு வாயை மூடுறியா அப்படிங்கிறான். ப்ளீஸ் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதில் என்ன யூஸ்ஃபுல்? இல்லை அது ஏய் இரு இரு, நீ நீ சாக போகிறன்னு நான் எப்போ சொன்னேன்? வெயிட், உனக்கு எப்படி தெரியும்? ஆமாம் நீ எங்களை போல் ஏதாச்சும் சூனியக்காரியா? உனக்கு எதுவும் பவர் இருக்கா? எப்படி நீ எல்லாம் கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சூனியக்காரியோ இல்லை வேற எந்த இனத்தை சேர்ந்தவளும் இல்லை. நான் ஹியூமன் வித் பவர்ஃபுல் பிரெயின் அண்ட் ஸ்ட்ராங் பாடி அண்ட் நான் போலீஸ். ஸோ ஐ நோ உன் ஃப்ரெண்டு எப்படி வரைகிறதுல ஸ்கில் இருக்கோ அது போல் என் ஸ்கில் என் டிடெக்டிவ் மூளை அது டிடெக்ட் பண்ணுறது தான் சொல்கிறேன். நீ திரும்ப உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்கிறப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தான் எதுவும் ஆக போகுதுன்னு. என்ன ஆனாலும் என்கிட்ட சொன்னினா என்ன நான் காப்பாற்றிக்கவாச்சும் இல்லை என்ன நான் எஸ்கேப் ஆக வைக்கிறதுக்காகவாச்சும் யூஸ் பண்ணிப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, ஓ அப்படியா, அப்போது நீ சொல்லு, என்கிட்ட கேட்டல யூனாவா இல்லைனா நானா, 2 பேர்த்தில் யாரை காப்பாற்றுவேன்னு சொல்லி. ஆமாம் நீ சொல்லு, ஜோயாவால் உனக்கு எதுவும் ஆச்சுன்னா? வாட் டேய், நான் ஜோயாவாலையா? அதுக்கு தானே அவளுக்கு பிளட்டு கொடுத்து காப்பாற்றிருக்கேனா? அவன் என்னை கொன்றுவாளா அப்படின்னதும் கேட்குறதுக்கு பதில் சொல்லுமா. நான் என்ன பண்ணணும்? இன்கேஸ் ஜோயாவால் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோயேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜேகே டவுட் கேட்க, ஜோயாக்காக தான் இவ்வளோ பெரிய பழியை சுமந்துட்டுருக்க, அதனால் மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங் ஜஸ்ட் லீவ் இட். போகிற உயிர் உனக்காக போச்சுன்னா நான் ஹாப்பி தான் அப்படின்றா. ஏய் ஆனால் அவங்க கான்செப்ட் படி திரும்பி வந்துடுவோம்ல. ம் ஆமாம், ஆனால் அங்கே தான் பிரச்சனை. என் கனவுல நான் பார்த்தது எல்லாத்துக்கும் 2 ஆப்ஷன், இவங்க இல்லைனா இவங்க. அப்போ நான் எதை சூஸ் பண்ணேன் அப்படி தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இது ரீசண்டாக என் கனவுல அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது, என்னால் முடியல. வாட், நீ யாரை லவ் பண்ணுறியோ அவங்கள? இல்லை எனக்கு புரியல, யாரெல்லாம் இருந்தாங்க உன் ட்ரீமில்? நீ இருந்த, யூனா இருந்தா, டே இருந்தா, சுகா, அப்புறம் ஜோயாவோட கருவில் இருந்த குழந்த, அப்புறம் என் அப்பா அம்மா. யாரோ என்கிட்ட கேட்குறாங்க, உன் அப்பா அம்மா உனக்கு வேணுமா இல்லைன்னா மேக்ஸ் வேணுமான்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு ஒன்றுமே புரியல. அட பாவி, ஒரு கனவு கூட உருப்படியாக வராதாடா? இவ்வளோ குழப்பமாவா கனவு ஆ? இதெல்லாம் அப்போ ஃப்யூச்சரில் நடக்க போகிறதா இல்லை ஜஸ்ட் நார்மல் கனவா அப்படின்னு சொல்லி கேட்க, தெரியலையே, ஆனால் ஒன்றும் நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஜேகே சொல்ல, விட்டுற மாட்டேன்னு சொல்லும்போது தாண்டா உள்ளுக்குள்ளே பக்குன்னு இருக்கு, விட்டுருவியோன்னு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணவும் ஜேகே அப்படியே கையை வந்து பிடிக்கிறான். சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸை ஹக் பண்ணுறா. என்ன நடந்தாலும் சரி, சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஓகேயா அப்படின்னு சொல்லவும் ஜேகே மிக்ஸை பார்க்க அவன் மேலே அப்படியே சாஞ்சிக்கிறான். செஸ்டோட அப்படியே மிக்ஸை அணைச்சிக்க கட் பண்ணான். ஜப்பான் வந்து எல்லாம் சேர்றாங்க. ஜோயாவை விச்சஸ் ரெசிடென்சிக்கு கூப்பிட்டு வர டே, யூனா, ஜோயா, டேயோட அம்மா இவங்கெல்லாம் வந்துட்டு ஜோயாவுக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, ஸோ அதனால் ஆம்புலன்ஸ் வச்சு அந்த ஆம்புலன்ஸில் இவங்கெல்லாம் வராங்க. ஜேகே, மெக்ஸு, அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு, அவனுங்க 3 பேர் வந்துட்டு ஒரு காரில் வந்துட்டு வராங்களா. அங்கே டோல்கிட்ட வந்துட்டு, அதாவது இவங்க சொன்னல காட்டுப்பகுதி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஸோ டோல் இருக்குது. அந்த டோல்கிட்ட, ஆமாம் இது விச்சஸ் ரெசிடென்சி வெஹிக்கிள் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோல்கிட்ட இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. அதில் ஒருத்தன் வந்துட்டு சொல்ல, ஆமாப்பா இப்போ தான் போனாங்க, உன் ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வரானா தெரியும்ல, கல்யாணம் வச்சுருக்காங்களாமே அதுக்காக வந்துட்டுருக்கானுங்க அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிலர் சொல்ல, ஃபர்ஸ்ட்டு ஆம்புலன்ஸு கேட்டை விட்டு வெளியே போக, ஆமாம் ஆம்புலன்ஸில் யார் போகிறா தெரில அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க, உள்ள ஜோயா இருக்கா இல்லையா, அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. டே பார்த்துட்டு என்னாச்சு ஜோயா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லைண்ணா, என்னவோ தெரில, எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு ஜோயா சொல்ல, ஒன்றும் இல்லைடா சரியாயிடும், நம்ம சூன் அவரை மீட் பண்ணலாம் என்ன, நானும் அவரை காண்டாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் என்னவோ தெரில ரீச் ஆகலை, சீக்கிரம் நம்ம அவர்கிட்ட நீ இங்கே இருக்கன்ற விஷயத்த சொல்லி அவரை இங்கே வர வைப்போம் அப்படின்னதும், இல்லைண்ணா இல்லை வேணாம்,
அவர் இங்கே வர வேணாம் அப்படின்னு சொல்லி ஜோயா பயப்படுறா. ஏன்டா? எதுக்காக அப்படின்னதும், இல்லைண்ணா வேணாம், அவர் இங்கே வர வேணாம் அப்படின்னு சொல்லவும், சரி 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 ஓகே பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆனால் நீ இப்படி உனக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோன்றதை மட்டும் நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். சரிண்ணா அப்படின்னு சொல்லி இவ அப்படியே படுத்துட்டு இருக்க, அந்த கேட் ஓப்பன் பண்ணுற டைமில் ஒருத்தர் வர அப்படி, அதாவது ஆம்புலன்ஸ் வந்திருக்கும். உடனேலாம் வந்து கேட் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் வந்துட்டு அந்த கேட் ஓப்பன் பண்ணதுக்கு டைம் ஆகும் இல்லையா? அந்த டைமில் வந்துட்டு ஒருத்தர் வந்திருப்பார். அவரு வந்துட்டு, "என்னப்பா ஆம்புலன்ஸ் நிக்குது. கேட் வந்து ஓப்பன் பண்ணாம இருக்கீங்க. சீக்கிரம்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லவும், "நீங்க வேற சார். இந்த கயிற போட்டு எப்படியோ கட்டி வச்சுட்டோம். அவுக்க முடியாம இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீசர் மொத்தம் ஒரு 4 போலீஸ் ஆஃபீசர்ன்னு வச்சுக்கோங்களேன். அதில 3 பேர் வந்துட்டு இந்த ஊரை சார்ந்தவங்க, இந்த டவுனை சார்ந்தவங்க. ஒருத்தர் மட்டும் வெளியாளு. ஓகேயா? ஸோ இந்த 3 பேர்ல ஒருத்தன் வந்துட்டு ஃப்ரெண்டு நம்ம ஜேகேக்கு. ஓகே. ஸோ அதான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்கள்ல, "உன் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு கல்யாணம் போல வந்துட்டுருக்கானுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அ எப்படின்னா, நமக்கு தெரியும்ல, நம்ம ஒரு கார் வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு கார் வச்சுருக்கோம்னா, அது வந்து ஊருக்கே வந்து தெரியும்ல, இந்த கார் வந்து இன்னார் வீட்டோடது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி தான் வந்து கெஸ் பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ ஆம்புலன்ஸ் வரவும், என்ன ஆம்புலன்ஸு அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு, யார் என்னன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம உள்ளே இருந்து வந்து பதில் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் வந்துட்டு ஒருத்தர் வராரு, "ஏன்ப்பா ஆம்புலன்ஸை வந்து நிற்க வச்சுட்ருக்கீங்க, சீக்கிரம் அனுப்புங்க" அப்படின்றப்போ, "சார் கயிறை எப்படியோ கட்டி வச்சிட்டோம், அவுக்க முடியல" அப்படின்னதும், "இருங்க நான் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ண, கேட் ஓப்பன் பண்ணி விட, கரெக்டா ஜோய் அப்படியே படுத்திருக்கா. அந்த பக்கம் வந்துட்டு கேட் ஓப்பன் பண்ணவரு கைய வச்சு தட்டி, போலாம்" அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ அனுப்பி வைக்க, அந்த நேரம் தான் நம்ம ஜோயாக்கு வந்துட்டு அந்த ஃபீல்ஸ் வந்துட்டு வந்திருக்கும். ஃபீலிங்ஸ் வந்துட்டு வந்திருக்கும். ஓகேயா? அவ வந்து, "எனக்கு அவரை பார்க்கணும் போல ஃபீலிங்கா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, உள்ளுக்குள்ள வந்து யூனாவும், டேயோட அம்மாவும் ஒரு ஓரமா உட்காந்துருக்காங்க. வெளியே இருக்கவங்களுக்கு பார்த்தா பெருசா தெரியல. ஓகேயா? இந்த ஆம்புலன்ஸ் போன கொஞ்ச நேரத்தில பின்னாடி நம்ம ஜேகேயும் மெக்ஸு ஃப்ரெண்டு இருக்க கார் வந்துட்டு கரெக்ட்டா டோல்கிட்ட நிறுத்தி, அவங்க ஃப்ரெண்ட பார்த்ததும் அவன் அப்படியே காரு விண்டோ வந்துட்டு இறக்கி விடுறான். "டேய்" அப்படின்னு சொன்னதும், "டேய் மச்சான் நீ எப்படா வந்த?" அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸர் பக்கம் வர, "இப்போதான்டா. அப்புறம் கல்யாணம்னு கேள்விப்பட்டேன்" அப்படின்னு அவன் கேட்க, "ஆமாண்டா வந்துட்டேன் என்ன" அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல, "கண்டிப்பா மச்சான். ஸ்டேஷனுக்கு இன்விடேஷன் வந்துச்சு. நாங்க எப்படி வராம இருப்போம்? அதுவும் நான் எப்படி வராம இருப்பேன்?" அப்படின்னு சொல்லிட்டு, "உன்ட்ட நெறைய பேசணும். நான் அப்புறமேட்டு வீட்டுக்கு வரேன்" அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டுக்காரன் சொல்லவும், "சரிடா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார் எடுத்துட்டு கிளம்ப, அப்போ அந்த ஒரு நபர் புது போலீஸ் ஆஃபீஸர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது அது என்ன அந்த கயிறெல்லாம் தொட்டிருப்பார்ல, கை வந்து நாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால் கையை வந்து கழுவிட்டு இருக்காரா. அவர் இந்த காரு இது வந்து கண்டுக்கல. இந்த பக்கம் அது இவங்க போனதுக்கப்புறம் அவர் வராரு. "என்னப்பா நீ யார் என்னன்னு தெரியாதவங்க கல்யாணத்துக்கு போயிட்டுருக்க" அப்படின்னதும், "சார் என் ஃப்ரெண்டு சார். அதுவும் இல்லாமல் நான் சொன்னேனே நீங்கள் கூட விசாரிச்சிங்களே விச்சஸ் ரெசிடென்சி அந்த குடும்பத்து பையன்தான்" அப்படின்னதும், அவனுக்கு அவனுக்கும் அவன் அண்ணனுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்ல, "அப்படியா? விச்சஸ் ரெசிடென்சிக்கா அந்த கார் போகுது?" அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போது இன்னொருத்தர், "கார் மட்டும் இல்லை சார், அந்த ஆம்புலன்ஸும் விச்சஸ் ரெசிடென்சி தான் போகுது" அப்படின்னதும், "ஆம்புலன்ஸில் யார் இருக்கா உள்ள?" அப்படின்னதும், "தெரியலையே" அப்படின்னு சொல்லவும், "டேய் அங்கே இருந்தான்" அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. "உன் ஃப்ரெண்டோட அண்ணன் இருந்தான்" அப்படின்னு சொல்லி சொல்ல, "ஓ சார் அவன் ஒரு டாக்டர் சார். மேபி யாராச்சும் பேஷண்ட்டை வந்து கூட்டு போகலாம்" அப்படின்னதும், அவங்க இப்படி தான் வந்து வெளியே ஊரில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைனா கூட, இங்கே வந்து நம்ம டவுனில் சில மூலிகைகள்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குல்ல, அதனால் இங்கே வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க சார் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம செக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லவும், "செக்கா சார் நீங்கள் வேற, அவங்களாம் நல்லவங்க, அவங்கள போயிட்டு சந்தேகப்படுவாங்களா? என்ன நீங்கள், நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் அவங்கள எப்போவும் உயர்த்தியே வந்து பேசுகிறீங்க." "ஆமாம் சார், மேயரும் அவங்க ஃபேமிலியும் ரொம்ப நல்லவங்க. அவங்க பேர பசங்க எல்லாம் நல்லா படித்து வெல் செட்டில். எங்கள் டவுனுக்கு பல நல்லது பண்ணியிருக்காங்க சார். அப்புறம் எப்படி அவங்கள போயிட்டு அசிங்கமாக செக்லாம் பண்ணிவிட்டு, நான் கூட ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு கிராஜுவேஷன் பண்ணலான்னு பண்ணலான்னு இருந்தப்போ, ஜேகே பாட்டி தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க" அப்படின்னதும், "ஜேகே பாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமாம் நான் சொன்னேனே என் ஃப்ரெண்டு ஜங்குக், ஜேகேன்னு கூப்பிடுவோம்" அப்படின்னு சொல்லவும், "ஜேகே இந்த பேர் வேற ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வரைக்கும் வருது" அப்படின்னு சொல்லி சுகா தலையை வந்து சொரிய, "ஆமாம் அவன் என்ன பண்ணுறான்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்?" அப்படின்னதும், "லாஸ்ட் டைம் அவனை நான் ஒரு ஐலாண்டில் அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட பார்த்தேன்.
வெக்கேஷனுக்கு போகிறப்போ செகண்ட் ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணுறப்போ அவனையும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டையும் பார்த்தேன். அதுதான் லாஸ்ட்டாக பார்த்தது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். இந்த ஊரை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே பெருசாக வரமாட்டான். வெளியூரில் தான் செட்டில் ஆகிட்டான் போல் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் நடந்த இஷ்யூலாம் தெரியாது இல்லையா? ஸோ அதனால் இவன் இப்படி சொல்கிறான். அப்போ பார்த்த ஆளே அடையாளம் தெரில சார் அப்படின்னு சொல்லிட்டு கூட படித்தேன்னு சொன்னேன். ஆமாம் சார், மிடில் ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் அவனை அந்த ஐலாண்டில் அந்த ஏர்போர்ட்டில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்புறம் இவருக்கு ஏதோ தட்டுப்பட, என்ன சொன்னேன்? ஐலாண்டு வெக்கேஷனா? ம். ஆமாம் சார். ஆ கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருந்தானா? ஆ ஆமாம் சார். ஓ! அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் நல்லா படித்து வெல் செட்டில்ட். ஆனால் அவன் என்னவோ வெளிநாட்டில் ஏதோ ஒரு ஊரில் டாட்டூ ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதா அன்றைக்கி சொன்னான். அன்றைக்கி கூட பார்த்தேன். செம்ம ஃப்ரீக்கியா கை ஃபுல்லாக டாட்டூ அப்படின்னு சொல்லவும், என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. கேர்ள் ஃப்ரெண்டு ஐலாண்டு வெக்கேஷன் டாட்டூ ஆர்டிஸ்ட்டு கை ஃபுல்லாக டாட்டூ. அவன் பேர் என்னவோ சொன்னல, ஜங்குக் சார். இல்லை இல்லை, ஜஸ்டின் கிம். இல்லை சார், ஜங்குக். இல்லை இல்லை, அவனை சுருக்கி எப்படி கூப்பிட்ட? ஜேகேன்னு கூப்பிடுவோம். அவன் அவன் கூட ஒரு பொண்ணு இருந்தான்னு சொன்னல, கேர்ள் ஃப்ரெண்டு இன்ட்ரோ பண்ணி வச்சான் சார். ஓ இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் எடுத்து ஒரு ஃபோட்டோ வந்து காட்டுறாப்படி. யாருன்னு பார்த்தா யூனாவோட ஃபோட்டோ. இவர் யாருன்னு இந்நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. வேறு யார்? நம்ம சுகா ப்ரோ தான். சாரி, யூனாவோட சுகா ப்ரோ தான். அவர் வந்துட்டு யூனாவோட ஃபோட்டோவை காமிச்சு, ஏய் நீ சொன்னியே பார்த்தேன்னு சொன்னியே அது இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார் ரொம்ப வருஷம் ஆச்சா சரியாக தெரில, ஆனால் இந்த பொண்ணு மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் இழுக்க, ஏன் சார் அப்படின்னதும் துரோகி அப்படின்னு சொல்லி பார்க்க, ஆமாம் அவன் எதுக்காக வந்திருக்கான்? அவன் எதுக்காக வந்திருக்கான் சொன்ன? அவனுக்கு கல்யாணம் சார். நம்ம ஸ்டேஷன் கூட இன்வைட் வந்திருக்கு. நாங்களாம் போகிறோம், கண்டிப்பாக நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி பல்ல கடிக்க கட் பண்ணா அங்கே வீட்டுக்கிட்ட போயாச்சு. எல்லாம் பார்க்குறாங்க, என்ன இது நம்ம அனுப்பின காரோட சேர்த்து ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னு சொல்ல, வழியே விடுங்க, அவங்க சிஸ்டரை கூப்பிட்டு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. எல்லோரும் கசின்ஸு பாட்டிங்கெல்லாம் நின்றுட்டு தான் பார்த்துட்ருக்காங்க. கார் வந்து ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி வச்சா ஆம்புலன்ஸும் சேர்ந்தே வருதே அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம பாட்டி வந்துட்டு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும், ஆல்ரெடி இந்த மாதிரி ஜோயா வரதை பற்றி பேசியிருப்பாங்க போல். ஜோயா வந்துட்டு யார் என்னன்னு தெரியாத மாதிரி நம்ம நடந்துக்கணும், கூட வந்துட்டு ஜோயாவோட சிஸ்டர்லாவும் வரா, அவளையும் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லவும், கசின்ஸுக்கெலாம் இப்போ தான் தெரியுதா, சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது குக்கி வரதா சொன்னீங்க அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்க, பாட்டி பார்க்குறாங்க, புள்ள ரொம்ப ஓடிட்டான், களைச்சி போயிருப்பான், யாரும் எதை பற்றியும் பேசக்கூடாது, அவங்கள அன்போடு வரவேற்கணும், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, கண்டிப்பாக பாட்டி அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சில கசின்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி, அவங்களாம் நம்ம ஜேகே நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. ஆனால் அந்த 2 பாட்டி மட்டும் செம்ம கண்ணில் இருக்குதுங்க, வாடா வா அப்படிங்கிற மாதிரி. அந்த டேயோட மைண்டில் யாருக்கும் தெரியாமல் ஸ்பெல் போட்டிருப்பாங்கல்ல, அந்த பாட்டியில் மீதி 2 சிஸ்டர்ஸ் மட்டும் இருக்காங்க. அவங்க வந்துட்டு பேசிக்கிறாங்க, ஓ அந்த பாட்டி இல்லை போல், ஐயோ என்ன நானே கதை எழுதி வச்சுட்டு, ஓகே ஃபைன், அந்த பாட்டி மட்டும் இல்லை, மீதி 2 சிஸ்டர்ஸ் மட்டும் இருக்காங்க, ப்ளஸ் நம்ம மெயின் பாட்டி நம்ம டேயோட பாட்டி இருக்காங்களா, அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஓகேயா? ஸோ நம்ம பாட்டி வந்துட்டு இந்த மாதிரி சொல்ல, ஜோயாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவளை நம்ம பார்த்துக்கணும், சிஸ்டர்லாம் வர அவளையும் பார்த்துக்கணும், குக்கி கிட்டே எதையும் வந்து பழைய கதையெல்லாம் பேசக்கூடாது, சமத்தா அமைதியாக இருக்கணும், சின்ன வயசில் நடந்துக்கிட்ட மாதிரிலாம் வந்து சேட்டை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு பாட்டி மிரட்டி வைக்க, கசின்ஸ்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஆனால் நம்ம பாட்டி கூட இந்த எக்ஸ்ட்ரா 2 பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் அப்படியே முணுமுணுத்துக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டால், அக்கா சாகிறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் ஜேகே வெட்டே பழி வாங்குறத பார்த்துட்டு அவங்க நிம்மதியாக அவங்க பையன்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, அந்த ஒரு பாட்டி இல்லைன்னு சொன்னேன்ல ஸ்பெல் போட்ட பாட்டி, அதுக்கு உடம்பு சரியில்லை போல், படுத்த படுக்கையில் கிடக்குது போல், அதனால் அவங்க அப்படி சொல்லவும், இப்போ வந்துட்டு ஜேகே வரதை நினச்சி வந்து ஒரு 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 பரவசத்தில் இருக்காங்க. இவனை வந்து பலி கொடுத்துட்டு
அதாவது இவங்க இதுக்கு வெஞ்சன்ஸுக்கு பலி கொடுக்கணும் இல்லையா? அந்த ஒரு இதில வந்து இருக்காங்க. ஆம், இந்த இன்னொரு பாட்டி வந்துட்டு சொல்றாங்க, "ஆனா இப்போ அவங்க பவர்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அவங்க பையன் இறந்ததுலேருந்து அவன பத்தி வந்து கவலைப்பட்டே அவங்க இப்படி ஆயிட்டாங்க." அப்படின்னு சொல்லவும், "கவலைப்படாத. கண்டிப்பா இப்ப ஜேகேவோட மரணம் அவங்களுக்கு அ ஒரு மன நிம்மதிய குடுக்கும்." அப்படின்னு சொல்லி வந்து பேசிக்கிட்டு இருக்க, ஆம்புலன்ஸ்லேருந்து ஜோயாவ மெதுவா உள்ள வந்து கூப்பிட்டுட்டு போறாங்க. கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து. யூனா பார்க்குறா, "அம்மாடியோ! எவ்வளோ பெரிய கோட்டை." அப்படின்னு சொல்லி யூனா இறங்கிட்டு பார்க்க, "கோட்டை இல்ல, வீடு." அப்படின்னு சொல்லி டேயங் சொல்ல, "பாரா, இந்த வருஷத்தோட சிறந்த டவுன் டு எர்த் பெர்சன்னு உங்களுக்கு அவார்டு கொடுக்க சொல்றேன் கவர்மெண்ட் கிட்ட." அப்படின்னு யூனா கலாய்க்கவும், டே சிரிக்கிறான். "என்ன சிரிக்கிறீங்க? உண்மையை தான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக, ஆயிஷ் அப்படின்னு சொல்லிட்டு காலு தெரியாமத்தனமா கீழே விழ போறா. "ஏய் பார்த்து, கையப்பிடி பார்த்து நட." அப்படின்னு சொல்லவும், கார்லேருந்து இறங்கிட்டு ஜேகே பார்க்கணுமே அதை பார்த்துட்டு கான்ல பேக் எடுத்து மாட்டிட்டு அவன் முன்னாடி போகிறானா, மெக்ஸு பக்கத்துல இருந்து பார்க்க ஜேகே பார்க்குறான். "டேய் போகலாமா?" அப்படின்னு சொல்லி மெக்ஸை பார்க்க மெக்ஸு முறைக்கவும், "இல்லை அது வா கை பிடிச்சிக்கோ, கூப்பிட்டு போகிறேன்." அப்படின்னதும், "ஏன் நான் அவளை பார்த்து பொறாமப்பட்டு உன் கையை பிடிக்கணுமா?" அப்படின்னு மெக்ஸு கோவப்பட, "இல்லை மெக்ஸ், நான் அப்படி சொல்லலை. உன்னால் நடக்க முடியாதுல்ல அதுக்காக." அப்படின்னதும், "பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு மெக்ஸு முன்னாடி போகிறா. மெக்ஸு கோவமாக வேக வேகமாக இந்த காலை வச்சுக்கிட்டு போக, பின்னாடியே ஜேகே, "ஏய் ஏய், நில்லுடாமா, உனக்கு கால் வலிக்கும், வலிச்சா வலிச்சிட்டு போகுது." அப்படின்னு சொல்லி அவள் போக, நம்ம ஜோயா வந்துட்டு ஸ்ட்ரக்சரில் வந்திருப்பா இல்லையா? ஸோ டேயோட அம்மா, அதுக்கப்புறம் பாட்டி, கசின்ஸ் எல்லாம் வந்துட்டு அவளை முன்னாடியே வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இவங்க எப்படியும் உள்ள தானே வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம். ஒரு பொண்ணு வந்து உடம்பு சரியில்லாமல், அதுவும் இல்லாமல் ஜோயா இறங்குனதும் கொஞ்சம் வலிக்குதுன்னு சொல்லியிருப்பாளா, அதனால் அப்படியே ஒரு பதட்டத்தில் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க முன்னாடி. இப்போ வெளியே வந்து யார் இருக்காங்க மெயினாக அப்படின்னா, நம்ம டேயாங்க, யூனா கைப்பிடிச்சி நடந்துட்டு வருதுங்க. நம்ம ஃப்ரெண்டுக்காரன் கார்லேருந்து பேக் எடுத்துகிட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் மெக்ஸு கோவமா, "நான் போகிறேன்." அப்படின்னு சொல்லி முன்னாடி போக, "எனக்கு நடக்க தெரியும்." அப்படின்ட்டு போக, நம்ம ஜேகே வந்து பின்னாடியே, "இருமா." அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறான். அதை பார்த்துட்டு டேவும் யூனாவும் நின்றுட்டுருக்காங்க. அவங்கள க்ராஸ் பண்ணி ரெண்டும் போயிடுதுங்க. டே யூனாவை பார்க்க, "ரொம்ப தான் சீன் போடுறா." அப்படிங்கிறா யூனா. "உனக்கு ஏன் அவங்க அவங்க அவங்கள பார்த்தா இவ்வளோ கோவம்?" அப்படின்னதும், "தெரியல." அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல, "சரி வாங்க போகலாம்." அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, அப்போ மெதுவாக ஃப்ரெண்டு நடந்து வரா. அப்படி ஒரு மாதிரி தயக்கத்தோடு அவன் வந்து நடந்து வரான். யூனா பார்த்துட்டு, "பாருங்க, ரெண்டும் சேர்ந்துட்டு கூட வந்தவரை விட்டுட்டு போதுங்க இதுங்களாம்." அப்படின்னு சொல்லி யூனா திட்ட, "ஏய்." அப்படின்னு சொல்லிட்டு டேயவங்க திரும்பி பார்த்துட்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு, "ஹலோ." அப்படின்னு சொல்ல, "ஆ உங்கள் பேர் என்ன? சாரி, நான் கேட்கவே இல்லை, மறந்துட்டேன்." அப்படின்னு டேயங்க வந்து கேட்க, "ஆம், அது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டையை அப்படியே வந்து பார்க்குற அப்படி ஃப்ரெண்டு, "என்னாச்சு?" "ஆ ஒன்றும் இல்லை, ஜேகே நான் கூப்பிடாமலே போயிட்டான்." அப்படின்னு சொல்லவும், "ஏய் என்னப்பா, ஃபீல் லைக் யுவர் ஹோம், இதுக்கு போயிட்டு ஏன் கூப்பிட்டா தான் உள்ளே வருவீங்களா? வாங்க, நான் கூப்பிட்றேன், உள்ளே வாங்க." அப்படின்னு சொல்லி டேயவங்க உரிமையாக உள்ளே கூப்பிட, "இல்லை அது என்ன கூப்பிடாம." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இழுக்க, "சரி விடுங்க, கோச்சிக்காதீங்க, பாட்டி சொல்லியிருக்காங்க கெஸ்ட்டை காட் போல் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி. இப்போலேருந்து நீங்கள் ஏன் கெஸ்ட்டு, கம் வாங்க மிஸ்டர்." அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்க, "உங்கள் பேர்?" அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்க, "ஆ ஜின், கிம் சோக் ஜின்." அப்படின்னு சொல்ல, "ஓ வாங்க மிஸ்டர் கிம் சோக் ஜின்." அப்படின்னு சொல்லி, "உள்ளே வாங்க." அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட, "என்ன உள்ளே கூப்பிடுறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமாம் மிஸ்டர் ஜின், உள்ளே வாங்க." அப்படின்னு சொல்லவும் ஜின் பார்க்குறாரு அந்த வீட்டுக்கிட்ட. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆ, உள்ள உள்ள ஒன்றும் இல்லை, இந்த சிவப்பு கோடு." "ஆ, எந்த கோடு?" அப்படின்னு சொல்லிட்டே கேட்க, டே யூனா வாங்க அப்படின்னு சொல்லி முன்னா போக, டே வந்துட்டு சாரி யூனா வந்துட்டு டேட்ட வாங்க அப்படின்னு சொல்லி அவள் முன்னாடி போயிடா. ஜின் அவர் கண்ணுக்கு ஏதோ கோடு தெரிய அதை தாண்டி காலை வைக்கலான்னு போக, "நில்லு, யார் நீ?" அப்படின்னு சொல்லி சவுண்டு. அவர் காலை உள்ளே வைக்க போகிற நேரம் வந்துட்டு சவுண்டு கேட்க, லைட்டாக ஏதோ கால் வெந்து போன மாதிரி ஃபீல் பண்ண பின்னாடி போயிடுறாரு. அதை பார்த்துட்டு டேக்கு கஷ்டமாக போயிடுது. "டேய் என்னடா, வீட்டுக்கு வந்தவரை போயிட்டு யார் நீன்னு கேட்குற, இடியட்." அப்படின்னு சொல்லிட்டு, "யார், வேறு யாரும் இல்லை, ஒரு கசின்." அவன் வந்து கேட்குறான். "டேய் அவர் எங்கள் ஃப்ரெண்டு." அப்படின்னு சொல்லிட்டு, "பாட்டி ஆனால் எதுவும் சொல்லலையே." அப்படின்னதும், "நான் சொல்கிறேன்ல, போ, இப்படி தான் வரவங்கள நில்லுங்கன்னு சொல்லுவியா?
வேர் இஸ் யுவர் மேனஸ் அப்படின்னு சொல்லி டேயங் பிடிச்சி அவனை திட்டுறான் கசினை. டேய் எவ்வளோ பெரிய ஆளாயிட்டாரு கசின்ஸை திட்டுற அளவுக்கு. அப்படியே அவன் பார்த்துட்டு இருக்கான். இட்ஸ் ஓகே ஜின், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி டே கை கொடுக்க ஜின்னு டேயங் கையை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டில் கீழே எதையோ பார்த்துட்டு அவர் உள்ளே வர அவன் என் கசின் தான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போக இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த கசினை ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு எகத்தாளமாக பத்தியா நான் தாண்டி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு உள்ளே போக இவனை கேட் கீப்பராக போட்டதுலேருந்து ஆட்டம் தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்க்குறான் கசினு. இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவன் பல்ல கடிச்சிட்டு பார்க்க ஓகேடா ஜலகுட்டீஸ் போதும், நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன ஆச்சுன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடை சீக்கிரம் போடவும் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே டாடா பை, டேக் கேர், அன்யோங், லவ் யூ டா ஜலகுட்டீஸ்.